எங்க முதல்வர் ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுக்கு தலைவலியை கொடுக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால், அவர்கள் தங்களது வீட்டிலிருந்து தலைமை செயலகத்திற்கு தினசரி வந்து போகும் சாலைகளில் பயணிக்கும் மக்களை கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரை காத்திருக்கும் விதமாக நிறுத்தி வைத்திருப்பதுதான். இதனால் பொதுமக்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் பல இடைஞ்சல்கள் சந்தித்து வந்தனர். குறிப்பாக நோயாளிகள் செல்லும் ஆம்புலன்ஸ் கூட இதில் சிக்கி பல பேர் உரிய நேரத்திற்கு மருத்துவமனை செல்ல முடியாமல் உயிரிழந்த சம்பவங்களும் உண்டு. இது தவிர்க்க முடியாத விஷயம் என்று இதுவரை பலரும் இதற்கு சப்பை கட்டி வந்தார்கள். ஆனால் இந்த பிரச்சனைக்கும் விஜய் தற்போது முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. காரணம், விஜய் தற்போது தங்கியுள்ளது கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பனையூரில் தான். அங்கிருந்து தலைமை செயலகம் வந்து செல்வதற்கு கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தூரம் இருக்கின்றது. இவ்வளவு தூரத்திற்கு அவர் தலைமை செயலகம் வரும்போதெல்லாம் பாதுகாப்பு என்கிற பெயரில் அவரது கான்வாய் செல்வதற்காக போக்குவரத்தை நிறுத்தி வைத்தால் மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து ஸ்தம்பிக்கும், பொதுமக்கள் அவதிப்படுவார்கள் என்பதை உணர்ந்த விஜய் இதற்கு மாற்று ஏற்பாடாக பனையூரிலிருந்தே ஹெலிகாப்டர் மூலமாக தலைமை செயலகத்திற்கு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லியிருக்கிறாராம். இதற்காக தலைமை செயலகம் எதிரே உள்ள இடத்தில் ஹெலிகாப்டர் வந்து இறங்கும் விதமாக ஹெலிபேட் அமைக்கப்பட இருக்கிறதாம். இப்படி ஒரு முதலமைச்சர் ஹெலிகாப்டரில் தினசரி தலைமை செயலகம் வந்து போவது ஆடம்பரமாக இருக்காதா என்று மற்றவர்கள் கேள்வி எழுப்பலாம். ஆனாலும் பொதுமக்களின் போக்குவரத்து பிரச்சனையை தீர்ப்பதற்கும் அவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காமல் தலைமை செயலகத்துக்கு வந்து தனது பணிகளை கவனிப்பதற்கும் இதுதான் சரியான மாற்று ஏற்பாடாக இருக்கும் என்றும் விஜய் கருத்தில் கொண்டுதான் இந்த ஏற்பாடுகளை செய்ய சொல்லியிருப்பதாக கூறப்படுகிறது.